திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவனடியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திரு கோவையார் என்னும் பகுதியை சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் முறையாக பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவ திரு ராசேரன் ஐயா அவர்களை வருக வருகின்ற வரவேற்று அத்துணை அடியார்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதான் நுழைவோம். நன்றிங்க ஐயா, வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்க ஐயா, சாம்பசிவையா வாங்க. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அன்பர்களின் திருவடிகளுக்கும் முக்கரணங்களால் எழுதுகிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. நன்றியா. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க கௌசல்யாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து சிகாரம் குழு அடியார்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர் திருத்தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர தேவர் கழலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி கட நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாட்டடிகள் விரை கழல் போற்றி, திருவாலிய முதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவால வாயர் நிழற்றால் போற்றி, திருவால வாயர் நிழற்றால் போற்றி, காரை காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் கோன் அருங்கழல் போற்றி, சேரமான்
நம்பியான் பெருமான் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கடலடி போற்றி. கபில தேவநாயனார் கழலினை போற்றி. பரணதேவநாயனார் பொற்றால் போற்றி. இளம்பெருமானடிகள் இணைத்தால் போற்றி. அதிராவாடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமலி குன்றத்து சேக்கிழாரடி போற்றி. செல்வமலி குன்றத்து சேக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை கோயில் அடைதல். வாங்க ராணி மாப்படி. சிவாய நம. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியன் கண் இரண்டெனவும் புவனம் உய்ய கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருள்கலையான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து போரூர் செண்பவல்லியம்மா திருக்கதம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றி ஐயா. திருப்பள்ளி எழுச்சி பட்டம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் போரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் போரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேன்னு சொல்லி அம்மா பாடினோடனே ஐயா இன்னைக்கு நடராஜையா நெட்டை குடல் பத்தி நல்ல அருமையான செய்திகள்லாம் சொன்னார். வாழ்க வாழ்க வாழ்க. உடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. நம்மள ஞானசம்பந்த பெருமான் திருவலிதாயத்துல பாடின ஒரு பாட்டு. பாடின்னு சென்னை பக்கத்துல பாடின்ற தலம், அதுக்கு திருவலிதாயம்னு பேரு. இப்ப அது பாடின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பாட்டு பாடுற. அந்த பாட்டுல ஆசியார மொழியார் அமன் சாக்கியரு அல்லாதவர் கூடி ஏசி ஈரமிலாராய் மொழி செய்தவர் சொல்லை பொருள் என்னேல் வாசி தீர
அடியார்க்கு அருள் செய்து வளர்ந்தான் வலிதாயம். வாசி தீர அடியார்க்கு அருள் செய்து வளர்ந்தான் வலிதாயம். பேசும் ஆர்வமுடையார் என பேணும் பெரியார் என்று ரொம்ப ஆர்வத்தோடு பேசினார். எதற்காக பேசினார்? வாசி தீர அடியார்க்கு அருள். வாசி என்பது பல பேர் குற்றம்னு சொல்றாங்க. குற்றம் அல்ல, வாசுன்னு தான் குற்றம். ஆனா இல்ல, வாசி என்று இருக்கிறது. வாசி என்றால் என்ன பொருள்? தற்பெருமை. என்னுடைய நான் என்ன நானே உசத்திக்கிறது அப்படி இல்லாமல் அந்த யான் எனது என்ற செருக்கு அறுக்கராகிய அந்த குற்றம், அந்த குற்றம் என்று சொல்லாமல் அதை தற்பெருமை பேசுதல் என்று சொல்வார்கள். அந்த தற்பெருமை பேசுதலை நாம் மறந்தால் நெட்டை கூடல் தானாக அமையும். அந்த நெட்டை கூடல் தானாக அமைந்தால் அப்ப நமக்கு கிடைக்கிற நிலை இருக்கிறது, அந்த நிலைக்குதான் இருமாந்த நிலைன்னு பேரு. இருமாந்து இருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமானேந்தி தன் சேவடிக்கு சென்று அங்கு இருமாந்து இருப்பன்கொலோன்ற அந்த இருமாந்த நிலைதான் நெட்டை கூடல். அதாவது நான் பேசும் ஆர்வத்தோடு சொல்லி காட்டுகிறேன், யாராவது எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் தொட்டு காட்டுறேன் அப்படின்னு எல்லாம் அழகா சொன்னார். வாழ்க 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 என்று சொல்லி இன்றைய திருமுறை தமிழோசையில 388வது நாளாக திருச்சிற்றம்பலத்திலே நாம் நேற்று வரை 271 பதிகம் படிச்சிருக்கோம். இன்னைக்கு 272வது பாட்டு நெஞ்சு 17வது பதிக 17வது அதிகாரத்துல 7வது பாட்டு நெஞ்சோடு கூறல் 272 அருந்தும் விடமணியாம். சாம்பு சிவையா ஆரம்பிச்சு வைங்க, வாங்க. நன்றிங்க ஐயா. 18வது அதிகாரத்துல 7வது பாடல் இல்லைங்களா ஐயா? 18 18 வந்துட்டு. ஆமா 18 தான். 18 நன்றிங்க 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 17 சொல்லிட்டேன். நன்றிங்க. திருக்கோவையார் பாடல் எண் 272 அதிகாரம் 18 பாடல் 7 நெஞ்சோடு கூறல். நெஞ்சோடு கூறல் திருச்சிற்றம்பலம். அது கூட மணிவாசகர் துதி சொல்லிட்டு சொல்லுங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். மணிவாசகர் துதி திருச்சிற்றம்பலம். பணி ஆபரணன் பணியே என்றும் பணியா உருகி பல பாமாலை அணிவித்து அரணார் அடிசேர் அன்பர் மணிவாசகர்மா மலர்த்தால் போற்றி. மணிவாசகர்மா மலர்த்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். நால்வர் துதி சொன்னா 27 சுது. ஆனா மணிவாசக துதி ஏன் சொல்றோம்னா, இந்த திருக்கோவையார் மணிவாசகர் பாடுகிறார், நமக்காக மணிவாசக பெருமான் பாடுகிறார், தில்லை பெருமான் கேட்கிறார், நாம் நம்மை கருவியாக பயன்படுத்த நாம் வாயசைக்கிறோம். அதனாலே பெருமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதனால மணிவாசக பெருமானுக்கு நன்றி சொல்லி இந்த திருக்கோவையாரை படிச்சது. வாழ்க வாழ்க. அப்ப மனசுல தானா படியும். வாழ்க. அருந்தும் விடையணியம். நன்றிங்க. அருந்தும் விடம் அணியாம் மணிகண்டன் மட்டண்டர்க்கெல்லாம் மருந்தும் அமிர்தமும் ஆகும் உன்னோன் தில்லை வாழ்த்தும் வள்ளல். திருந்தும் கடன் நெறி செல்லும் இவ்வாறு சிதைக்குமென்றால் வருந்தும் மட நெஞ்சமே என்னை யாம் இனி வாழ்வகையே. அருந்தும் விடம் அணியாம் மணிகண்டன் மற்றண்டர்க்கெல்லாம் மருந்தும் அமிர்தமும் ஆகும் உன்னோன் தில்லை வாழ்த்தும் வள்ளல். திருந்தும் கடன் நெறி செல்லும் இவ்வாறு சிதைக்குமென்றால் வருந்தும் மட நெஞ்சமே என்னை யாம் இனி வாழ்வகையே. நன்றிங்க. தச்சிட்டோம். பெருமான் அருந்தியது விடம். ஏன்னா அவன் நீலகண்டன் அல்லவா, அருந்தும் விடம். ஆனா அவ அப்படி விடத்தை அணிந்து நமக்கு என்ன
இன்னைக்கு அவன் ஆனால் நடராஜயா வாங்கய்யா. சிவாய் கேக்குதா பேசுறது? சிவாய் நெட்டில வாண்டாரா தண்ணி பிடிக்க போயிட்டாரா? சிவாய். தண்ணி பிடிக்க போனா உலகியல், நெட்டில உட்காந்தா அருளியல். அடுத்து தனலட்சுமி அம்மா வாங்க. அடுத்தது சரஸ்வதி அம்மா. யாரு இருக்கிறதுல இல்ல இல்லையா? கேக்குதா? சிவாய் நம்ம கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அடுத்தது எனக்கும் கேக்குது. சரஸ்வதி அம்மா வரல. சிவலலிதா லோகநாதன். சரஸ்வதி அம்மா மைக் ஆன் பண்ணிருக்காங்கய்யா. பேசலிட்டு இருக்கு. பாருங்க. பேசுறேங்கய்யா. வாங்க சிவாயனம் சிவாயன் சிவா ஐயா இணையதளம் கட் ஆயிடுச்சுங்க. சிவாயனம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஒரு நடன மீண்டும் ரிட்டையர் போயிட்டாருன்னு பாருங்க. இல்ல ஐயா இணையதளம் ரெண்டுலயும் கட் ஆயிடுச்சுங்க. மொபைல்லயும் கட் ஆயிடுச்சு, வைஃபைலயும் கட் ஆயிடுச்சுங்க. ஐயா சிவபெருமான் சிவசிவா அடியனுக்கு கட் ஆயிட்டு தான் வந்தது. ஆமா இப்ப திடீர்னு எல்லாரும் கட் ஆமா எல்லாரும் கட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க. சிவபெருமான் நான் லைன்ல இருக்கேன். இருங்க சரஸ்வதி அம்மா கொஞ்சம் சரஸ்வதி அம்மா கொஞ்சம் இருங்க. முதல்ல இருந்து பாடுங்க. 273வது பாட்டுமா? ஆமா என்ன பேசுறாங்க, யார் பாடிட்டு இருக்காங்க, பேசும்போது பாடலாமா கொஞ்சம் பார்த்து பாடுங்க. முதல்ல இருந்து ஆரம்பிங்க. இப்ப வாங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏற்பின்னை தோன் முன் மணந்தவன் கேத்த எழுத்தே கழும் சீர்பொன்னை வென்ற செறி கழலோன் தில்லை சூழ் பொழில்வாய். ஏற்பின்னை தோல் முன் மணந்தவன் ஏத்த எழில் திகழும் சீர்பொன்னை வென்ற செறி கழலோன் தில்லை சூழ் பொழில்வாய். கார்பொன்னை பொன்னவிழ் முத்த மணல்களில் கலந்த கன்றார். கார்பெண்ணை பொன்னவிழ் முத்த மணலில் கலந்த கன்றார். தேர்ப்பின்னை சென்றவன் நெஞ்சன் கொல்லாம் என்று செய்கின்றதே. தேர்ப்பின்னை சென்றவன் நெஞ்சன் கொல்லாம் என்று செய்கின்றதே. இன்று செய்கின்றதே. நன்றி ஐயா. ஏற்பின்னை தோள் முன் மணந்தவன். ஏற்பின்னை தோல் அந்த உமையோளை மணந்தவன். முன்னாடி பாட்டுல பெருமானை மணிகண்டன் என்று சொன்னவர். இந்த பாட்டுல அந்த அம்பாளை மணந்தவன் என்று அவனை மணாளன் என்று குறிப்பாமரே அந்த தோல் முனைந்த மணந்தவன் என்ற சொல்லை சொல்லி காட்டு. அப்ப பெருமான் தானும் தன் தையலுமாக இருக்கிறான் என்று. வாழ்க வாழ்க. அடுத்து 274 வருத்தம் கண்டு உரைத்து. நடராஜயா வாங்க. வாங்க நன்றிங்க ஐயா. நீங்க கூப்பிட்டு இருப்பீங்க. இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுங்க ஐயா. சிவபெருமான் அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்குறேன். மாணிக்கவாசகர் திருவடியில வணங்குறேன். வரல, அப்புறம் தனலட்சுமி அம்மா கூப்பிட்டார், அப்புறம் சரஸ்வதி அம்மா கூப்பிட்டார். கண்டிப்பாங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியில 27 பேர் துதியை நம்ம எல்லாம் படிச்சோம். ஆனா கௌசல்யா அம்மா பாடினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் இப்படி பாட முடியுமா அப்படின்னா 27 பேர் துதியை நாங்கெல்லாம் இது வரைக்கும் ஒண்ணு விடாம படிச்சு வந்தோம். ஆனா அழகா 2 நாளா அது எப்படி பாடணுமோ அதை அப்படி பாடி நம்மளெல்லாம் ஒரு பரவசலாக்குன அம்மா வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில அதுதான் அது ஒரு முத்தாய்ப்பா அந்த குரல் காலையில ஒலிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. திருவள்ளுவர்கரணி எண்ணி வைக்கிறேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம்.
வாங்க திருமுறை வாங்க நல்ல என்பது முயற்சி. பாடுவதும் செய்யலாம், படிக்கவும் செய்யலாம். ரெண்டுக்கும் நல்லது உரியது. நல்லது. அது நம்ம அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. நான் இது வரைக்கும் அது படிச்சுட்டு தான் இருந்தோம். எல்லாரும் ஒரு முறை 27 பிரத்துதி படிங்கன்னா படிச்சுட்டே இருப்போம். அது ஒரு அழகா ஒரு நேர்த்தியா நம்மளுக்கு அதுல இன்னிசையோட சேர்த்து நம்மள போக்குதுனாங்க. அதுக்கு நம்ம நன்றி கடன் நீ பட்டுக்கிறோம். நன்றி. நீ இப்ப அந்த அம்மா பாடின அந்த மெட்டு இருக்க, அது வந்து அதை கேட்கணும்னு நீங்க திருநெல்வேலிக்கு போனோம். திருநெல்வேலியில திருவுரு மாமலை பன்னிரு மன்றம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆ, மன்றத்தில் தான் இந்த பாட்டை எல்லா நிகழ்ச்சியிலயும் முதல்ல அந்த பாட்டை பாடிட்டு தான் திருமுறை படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுல அதான் தான் அதான். எடுத்து நான் அந்த பப்ளிஷ் பண்ண அதை எடுத்து அம்மா பாடுறாங்க. பாருங்க பாருங்க பாருங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி. அதே மெட்ல திருச்சி பாடுறாங்க. அவங்க எப்படி அதான். தாளம் போட்டு போனாங்களோ அதே மாதிரி பாடுறாங்க அம்மா. பாருங்க. அற்புதம் 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 அற்புதம். திருச்சிற்றம்பலம். வருத்தம் கண்டு உரைத்தல். பாடல் எண் 274. காணமற் குன்றர் செவியுற வாங்கனை துணையாம் மானமர் நோக்கிய நோக்கென மானல் தொடை மடக்கும் வானமர் வெற்பர்வன் பிள்ளையின் மன்னை வனங்கலர் போல் தேனமர் சொல்லி செல்லார் செல்லல் செல்லல் திருநுதலே வானமர் வெற்பர்வன் பிள்ளையின் மன்னை வனங்கலர் போல் தேனமர் சொல்லி செல்லார் செல்லல் செல்லல் திருநுதலே திருநுதலே. திருச்சிற்றம்பலம். வானவர் வெற்பரு வன்தில்லையின் மன்னன். அப்ப வானமர் வெற்பு என்பது கைலாயம், அங்கு தில்லை என்பது சிற்றம்பலம். அந்த சிற்றம்பல பெருமானை கைலாய பெருமானாக வணங்குதல். கீர்த்தி திருவள்ளுவர் அப்படிதான் ஆரம்பிக்கும். தில்லை மூதூர் ஆடிய திருவடின்னு ஆரம்பிச்சு கொண்டு போய் முடிக்கும் போது ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே என்பார். அதனால தில்லை பெருமானை கைலை பெருமானாகவும் கைலை பெருமானை தில்லை பெருமானாகவும் வணங்குதல் அது பண்டைய மரபு. வாழ்க வாழ்க. அடுத்து வழியொழுகிய வற்புறுத்த 275. சிவலலிதா சோலையும் சிவலலிதா லோகநாதன் வாங்க. தனலட்சுமி பார்க்கலையா நடுவுல? கூப்பிட்டேன் வரல. சரி. படிக்கிறதா படிங்க. தனலட்சுமியா இருக்கீங்களா? படிங்க. அடுத்தது காமாட்சி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. மதுமலர் சோலையும் வாய்மையும் அன்பும் அருவி வெங்கான் கதுமென போக்கும் இதையின் அருக்கு முன்னே கழலும் தாள் நொதுமலர் நோக்க மின்மோர் மூன்றுடையோன் தில்லை நோக்கலர் போல் இது மலர் பாவைக்கு என்னோ வந்தென்றுபார் ஏந்திழையே மதுமலர் சோலையும் வாமியும் அன்பும் அருவி வெங்கான் கதுமென போக்கும் நிதையின் அருக்கு முன்னி கழலுற்றுதால் நொதுமலர் நோக்க மோர் மூன்றுடையோன் தில்லை நோக்கலர் போல் இது மலர் பாவைக்கென்னோ வந்த தென்பார் ஏந்திழையே. சிற்றம்பலமையா. இந்த பாட்டுல வாய்மையும் அன்பும்னு 2 சொல்றார். வாய்மை என்பது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல்னு வள்ளுவர் வாக்கு. அதனால வாய்மை என்பது தீதியில்லாத உண்மை. அந்த உண்மை இருந்தால் அன்பு வரும். ஆனால் அந்த வாய்மைக்கு வாராக பொய்மை இருந்தால் ஆசை வரும். அதனால்தான் ஆசை நீக்கி அன்பு கொள்ளுதல். ஆனால் பொய்மை நீக்கி வாய்மை கொண்டால் அன்பு என்பது தானாக வரும் என்ற செய்தியை சொல்றதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து வந்தாய் பவரை 276. மகேஸ்வரி அம்மா வாங்க. அடுத்தது சிவஜான்சி முருகன். ஐயா மகேஸ்வரி கூப்பிட்டீங்களா? ஆமா மகேஸ்வரி கூப்பிட்டா படி எடுத்துக்கிறேன். படிங்கம்மா. 276வது பாட்டு பெரிய புராணத்துல 18வது பேஜ்ல 11வது பாட்டு வந்தாய் பவரை. தயார் நிலையில இருக்கணும். அனைவரும் படிக்கிறதுக்காக உட்கார்ந்துப்போம், கவனிக்கணும்.
இல்ல ஐயா, பேக் பட்டன் போய் எடுக்கணுங்க ஐயா. எடுக்கட்டும். சிவபெருமான். இல்ல அது அதுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? அவங்கவுங்க வீட்டு சூழ்நிலை அது இது இருக்கு இல்லையா? அந்த ஆர்வம் தான் முக்கியம். வந்து படிக்கணுன்ற ஆர்வத்தோட வராங்க பாத்தீங்களா? அந்த ஆர்வத்துக்கு பாராட்டுக்கள். தடங்கள் இப்ப நம்ம இருக்கணும் அடியாரு குரலை கேட்கிற புண்ணியம் தான் முக்கியம். என்ன? இதுல வந்து வெறும் அழகு, ஆசார், சிஸ்டமேட்டிக் இதுனா கிளாஸ் ரூமா இது? இல்ல டீச்சரா? கையில பரம்பச்சு வாழ்றது. எத்தனாவது பாட்டுங்க ஐயா அதுல? 276மா. வரை பொறுத்தல் தானுங்க ஐயா? ஆமா. வன்புரை எதிர் எழுந்தது. அதாவது 18வது பகுதியில 11வது பாட்டு வந்து ஆய்பவரைன்னு இருக்கும். அதான் ஐயா எடுத்து வச்சிருந்தேன், பாடும்போது வரவே இல்ல. ஆமா, திடீர்னு ஃபேனை போட்டுருவோம், காதுல பறந்துடும், மறுபடியும் தேடணும். பரவாயில்ல. அதனாலதான் எல்லாத்தையும் நான் நம்பர்லாம் சொல்றேன். 276வது பாட்டு, 18வது இடத்துல 11வது பாட்டு, வந்து ஆய்பவரைன்னு முதலடி. எல்லாருடைய செல்லுல வரும்போது நேரத்தையும் எழுதி வச்சிருங்க. என்னுடைய மூட திருமுறை தமிழர் அடியார்கள் குரல் தான் முக்கியம். அதுல ஒரு நம்ம அது டிலே எழுதி ஆகலைன்னா அது வந்து நம்ம எடுத்துட்டேங்க ஐயா. எழுதி வச்சிருங்க எல்லாம் பாட்டு எல்லாத்தையும். வந்தாய் பவரை இல்லாமையில் முட்டை இளைய மந்தி பந்தாடு இரும்போழில் பலவரை நாடன் பண்போ இனிதே கொந்தார் நரும் கொன்றை கூத்தன் தென் தில்லை தோழார் குழு போல் சிந்தா கூலம் ஊற்று பற்றின்றி நையும் திருவினர்க்கே வந்தார் ஆய்பவரை இல்லார் மயில் முட்டை இளைய மந்தி பந்தாடு ஏறும்போழில் பலவரை நாடன் பண்போ இனிதே கொந்தார் நரும் கொன்றை கூத்தன் தென் தில்லை தோழார் குழு போல் சிந்தா கூலம் ஊற்று பற்றின்பம் இன்றி நையும் திருவினர்க்கே. நன்றிங்க ஐயா. சிவாய நம. சிந்தா குலமுற்றும் பற்றின்றினையும் திருவினர்க்கே. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கென்று பற்றற்ற நிலை. அந்த பற்றற்ற நிலை இருப்பவர்கள் யாரு? அவர்கள்தான் திருவினர். திருந சிவம், திருவினர் என்றால் சிவன் அடியார். ஆக யார் பற்றற்று இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சிவனடியார் என்பதை பற்றின்றி நையும் திருவினர்க்கே ஆசை நீக்கி அன்பு கொள்ளுதல். வாழ்க வாழ்க. மொய் அன்பு. இது 277. அடுத்து சிவஜான்சி முருகன் வாங்க. அதுக்கு அடுத்தது வந்தவாசி செண்புகல்யம் அடுத்தது. மொய் என்பதே இழை கொண்டவன் என்னை தன் மொய் கழற்கார் செய் என்பதே செய்தவன் தில்லை சூழ்கடல் சேப்பர் சொல்லும் பொய் என்பதே கருத்தாயின் புரிகுழல் பொந்தொடியாய் மெய் என்பதேது மற்றில்லை கொள்ளா இவ்வியலிடத்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பொய் என்பதே கருத்தாயின் என்பது உலகியல் நிலை. நம்ம என்ன பண்ணோம்? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொய் என்பதே கருத்து என்பது உலகியல், மெய் என்பது ஏது என்று வினவுதல் அருளியல். அதனால நாம் மெய்யாகிய உண்மையை பிடிக்க வேண்டும் என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. மண் செய்த முன்னாள் 278. வந்தவாசி செண்பகல்யமா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. மண் செய்த முன்னால் மொழி வழியே அன்ன வாய்மை கண்டும் என் செய்த நெஞ்சும் நிறையும் நில்லா எனதின் உயிரும் பொன் செய்த மேனியன் தில்லை ஊரரின் பொறையரிதாம் முன் செய்த தீங்கு கொள் காலத்து நீர்மை கொள் மொய் குழலே மண் செய்த முன்னால் மொழி வழியே அன்ன வாய்மை கண்டும் என் செய்த நெஞ்சும் நிறையும் நில்லா எனதின் உயிரும் பொன் செய்த மேனியன் தில்லை ஊரரின் பொறையரிதாம் முன் செய்த தீங்கு கொள் காலத்து நீர்மை கொள் மொய் குழலே. திருச்சிரம். நன்றிங்க ஐயா. மொழி வழியே அன்ன வாய்மை கண்டும் என்பது வாய்மையாகிய அந்த இது வாய்மை என்பது
தீமை இல்லாத சொல் தான் வாய்மைன்னு சொல்லுவாங்க. அப்ப தூய்மையின் அடையாளம். அந்த தூய்மை எதனால வரும்? நாம் பேசுகிற சொற்களாலே வரும். ஒரு பேசுகிற மொழியினாலே அவருடைய அவருடைய மனதுல தூய்மை இருக்குதா இல்ல வாய்மை இருக்குதா பொய்மை இருக்குதான்றத கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு அடையாளதே நாம் சொல்ற வாய்மொழிகள் தான். அதனால மொழி வழியே அன்ன வாய்மை கண்டும் என்று பேசுகிற பேச்சின் மூலமாக நாம் ஒருவருடைய மனதில் இருக்கிற உண்மையையும் பொய்யையும் கண்டறிந்து விடலாம். அதனால பேச்சுவார்த்தை நடத்துறது. பேச்சுவார்த்தை நடத்தினா இவர் சொல்றது உண்மையா பொன்மையான கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. கருந்தினை ஓம்ப. ஐயா ஐயா இருக்காரு, பாட சொல்லட்டுங்களா ஐயா? பாட சொல்லுங்கம்மா. ஞான பிரகாச பாட சொல்லுங்க. படி. 279. வாங்க ஞான பிரகாச ஐயா. கருத்தினை ஓம்ப கடவுள் பாராவி நமர்களிப்ப சொரிந்தன கொன்மூ சுரந்த தன் பேரருளால் தொழும்பில் பரிந்தென்னை ஆண்ட சிற்றம்பலத்தான் பரங்குன்றில் துண்ணி விரிந்தன காந்தல் வெறுவரல் காரென வெல்வலையே பரிந்தென்னை ஆண்ட சிற்றம்பலத்தான் பரங்குன்றில் துண்ணி விரிந்தன காந்தல் வெறுவரல் காரண வெல்வலையே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய உள்ளத்திலே வாய்மை இருந்தால் பெருமான் என்னை பரிந்து ஆட்கொள்ளான். தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். பரிந்தென்னை ஆளுதல். அந்த ஆளுகிற சிற்றம்பலம் எங்க இருக்கிறான்? பரங்குன்றில் இருக்கிறான் என்று பாடுகிறார். இப்ப பரங்குன்றை யாருக்கு சொந்தம்னு போட்டா போட்டி போட்டு தெரியுறாங்க. அந்த பரங்குன்றை யாருது? சிற்றம்பலத்தானுடையது. மகன் அந்த பாட்டு இருக்கும் அந்த இதுல, சிவன் என்று நித்தலும் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே என்று. அது சிவனுடைய இடம். அது பரங்கிரிநாதருடைய கோயில். இது இன்னைக்கு முருகனுக்கா சிக்கந்தருக்கா லொட்கான்னு அரசியல் பேசின்னு தெரியுறாங்க. ஆனா மணிவாசக பெருமான் சொல்கிறார், பரிந்தென்னை ஆண்டவன் சிற்றம்பலத்தான் பரங்குன்றில் துன்றி. அது சிவன் மலை. வாழ்க வாழ்க. இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. அரசியல் ஏதோ பேசி தெரியுறாங்க. டிஆர்ஆர் போட்டு. வாழ்க. சரி, தூது வர உரைத்தார் 280. அடுத்தது மல்லிகா அம்மா வாங்க. அதுக்கு அடுத்தது உமா அம்மா. மல்லிகா அம்மா இருக்கீங்களா? சிவாய ஐயா படிக்கிட்டுங்களா? வாங்கம்மா வாங்கம்மா. படிக்கிட்டுங்களா? ஐயா நேசமுள்ள அடியார்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி போற்றி. வென்றவர் மோப்புறம் சேற்றம்பலத்துள் நின்றாடும் வெள்ளி கொன்றவர் கொன்றாருள் தர கோடினர் நம்மை கன்றே சென்றவர் தோது கொல்லோயிரு தேமையில் சொல்லல் செப்ப நின்றவர் தோது கொல்லோ வந்து தோன்றும் நிறைவழியே நின்றவர் தோது கொல்லோ வந்து தோன்றும் நிறைவலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த பரங்குன்ற பெருமான், திருச்சிற்றம்பலத்து பெருமான் பரங்குன்றில் என்ன செய்கிறான்? முப்புறத்தை வெல்கிறான். வென்றவர் முப்புறம் சிற்றம்பலவன். சிற்றம்பல பெருமான் பரங்குன்றில் நின்று முப்புறத்தை வெல்கிறான் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல் அது. இந்த பாட்டுல ஞானசம்பந்த பெருமான் அந்த இதுல பாட்ட திருப்பரங்குன்றத்துல பாடின பாட்டு. அதுல என்ன பாட்டார் அவரு? மைத்தகு மேனி வாழறக்கன் தன் மகுடங்கள் பத்தினதின் தோள் 20 செற்றான் பரங்குன்றை சித்தமது ஒன்றி செய்கழல் உன்னி சிவன் என்று நித்தலும் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே. ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருப்பரங்குன்ற பதிகம் முதல் திருமுறையில 100வது பதிகம், செஞ்சுரி அட்ச பதிகம்னு சொல்றாங்க. அந்த பதிகத்தை 100வது பதிகம். அந்த 100வது பதிகத்துல அந்த பரங்குன்ற பெருமான் சிவனாக இருக்கிறான். அந்த சிவனை சித்தமது ஒன்றி செய்கழல் உன்னி சிவன் என்று நித்தலும் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே. அங்க இருக்கிற மலை மேல இருக்கிற பெருமானுக்கு பரங்கிரிநாதர்னு பேரு.
அப்படி பாடி இருக்கிறார். இவர் நம் பரங்கிரிநாதன் நம்முடைய நக்கீர தேவராயனார் 2000 ஆண்டு கூட பாடி இருக்கிறார். ஆனா அங்க காசி விஸ்வநாதர் கோயில் வச்சுட்டு காசி விஸ்வநாதர் கோயிலா இல்ல கீழகர சுப்பிரமணியரா இல்ல இந்த பக்கம் சமணரா அந்த பக்கம் சிக்கந்தரான்னு போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க. வாழ்க வாழ்க. உலகம் அப்படிதான், உலகம் பலவிதம். நன்றி. அடுத்து 281 செல்வன. தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டு இவரையா போற்றி மாணிக்காசர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வருவன செல்வன தூதைகள் ஏதில வான்புலியோர் ஒருவனது அன்பரின் இன்ப கலவிகள் உள்வுருக தருவன செய்தனதாவி கொண்டேகி என் நெஞ்சில் தன்மை இறுதின காதலர் ஏது செய்வான் என்று இருக்கின்றதே தருவன செய்தனது ஆவி கொண்டு ஏகி என் நெஞ்சில் தன்மை இறுதின காதலர் ஏது செய்வான் என்று இருக்கின்றதே. திருச்சிற்றம்பலம். ஒருவனது அன்பரின் இன்பக் கலவி அப்படின்னு பாடுறார். உலகியல் நிலைகிற அந்த இன்பக் கலவி என்பது வேறு. அருளியல் நிலையில பெருமான் அன்பாக இருக்கிறான், சக்தி என்பவள் இன்பப் பகுதியா இருக்கிறாள். அந்த இன்பமும் அன்பும் கலந்தால் நம்முடைய வாழ்க்கையில பேரின்பம் வரும் என்று சொல்கிற அந்த செய்தியை சொல்ற பாட்டல். ஒருவனது அன்பின் இன்பக் கலவி உள் உருகுதல்னா நெட்டை கூட. வாழ்க வாழ்க. வேயின் மென்தோள் வேயின மென்தோள். வாழப்பாடி சித்ராமா வாங்க. அடுத்தது காந்திமதி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடிகளா பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அடியார் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா பாடல் என்ன மட்டும் சொல்லுங்க. 282மா? சரிங்க. 18வது 17வது பாட்டு வேயின மென்தோள். ஐயா இருக்குங்க ஐயா, ஒரு சந்தேகத்தால கேட்டுங்க ஐயா. தோல் மெலிந்தொளி வாடி விழி பிரிதாய் பாயின மேகலை பண்டையல் அல்லல் பவள செவ்வி ஆயின ஈசன் அமரர் கமரன் சிற்றம்பலத்தான் சேயின தாட்சியில் பட்டனலாம் இத்திருந்திழையே வேயின மென் தோல் மெலிந்தொளி வாடி விழி பிரிதாய் பாயின மேகலை பண்டையல் அல்லல் பவள செவ்வி ஆயின ஈசன் அமரர் கமரன் சிற்றம்பலத்தான் சேயின தாட்சியில் பட்டனலாம் இத்திருந்திழையே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துறை நாயகனே தேவனுக்கெல்லாம் தேவராக பெருமானை காட்டுவார் திருவாசகத்திலே. இங்க திருக்கோயார்ல அதே மணிவாசகர் எப்படி காட்டார் இறைவனை? ஆயின ஈசன் அமரர்க்கு அமரன் சிற்றம்பலத்தான். அங்க தேவதேவன் காட்டினார், இங்க அமரர்க்கு அமரன் என்று காட்டினார். வாழ்க வாழ்க வாழ்க. சுணங்குன்ற கொங்கைகள் 283. காந்திமதி அம்மா வாங்க. அடுத்தது கணபதி ஐயா. காந்திமதி அம்மா இருக்கீங்களா? கணபதி ஐயா. அடுத்தது வசந்தி அம்மா வாங்க. கணபதி ஐயா ரெடியா இருக்கு. வாழ்க அதனால் வாழ்க. இப்பொழுது என்னெஞ்சு நீங்காதான் அடியார்கள் பாது போய்யா சமஸ்தாமி அடியார்களுக்கு நானாவித படிமான மற்ற சுனப்பாஞ்சு திரௌபதி திரௌபதி சம அடியார்கள் திருவடி வாழ்க. சிவா. திருச்சிற்றம்பலம். கணங்கே உற்ற கொள்கைகள் சூது ஒற்றில் சொல் தலைவே ஒற்றிலே குணங்கொற்றம் கொள்ளும் பொருவும் முரண் கொள்க ஆசுரர் நிலங்குற்றவேல் இவன் சிற்றம்பலம் நஞ்சே உறாதவர் போல் அலங்கு உற்ற நோய்
அறிவுற்று விளையாடு மின் அணைய வீரே அலங்கே ஒற்ற நோய் அறிவற்று விளையாடு மின் அன்னையரே. திருச்சிற்றம்பலமே. வணக்கம். வாழ்க வாழ்க. அணங்குற்ற நோய் என்று சொல்வது யான் எனது என்ற செருக்கு. அந்த அணங்குற்ற நோய் அறிவுற்று உரையாடுமின், அந்த அந்த நோய் அடங்க வேண்டும் என்று அந்த அறிவு வந்தால் அப்போது நாம் பெருமானிடத்திலே உரையாடலாம். அந்த உரையாடலுக்கு துணை தேவள் அன்னையாகிய சிவகாமி என்று சொல்கிற மாதிரி அணங்குற்ற நோய் அறிவுற்று உரையாடுமின் அன்னையரே. அதனால சிவகாமி அம்மை வழியாக சிற்றம்பல பெருமானத்திலே உரையாடுதல். வாழ்க வாழ்க. அடுத்து மாட்டி அன்று 284 வசந்தி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். மாட்டி அன்றேயம் வயின் பெருநாணினி மாக்குடி மாசு ஊட்டி என்றே நிற்பது ஓடிய வாரிவள் உள்ளமெல்லாம் காட்டி அன்றே நின்ற தில்லை தொல்லானை கல்லாதவர் போல் வாட்டி அன்றே ஈர்குழலார் மொழியாதனவாய் திறந்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. உள்ளமெல்லாம் காட்டி என்று உள்ளமே தகழியாக உடம்பெனும் அணையகத்து உள்ளமே தகழியாக மடம்படும் உடனையட்டி உயிரெனும் திரிமயக்கி இடம்படு ஞானத்தீயால் எரிகொலை இருந்து நோக்கில் கடம்பமரு காளை தாதை கடலடி காணலாமென்னு அந்த உள்ளமாகிய உள்ளத்தை காட்டல் என்பது அந்த உள்ளத்தையே அகலாக வைத்து விளக்கேற்றுதல். அப்ப அந்த அந்த அப்படி உள்ளத்தை அகலாக போது இந்த உடம்பு மனையாக இருக்கும். அந்த உடம்பெனும் மனையகத்து உள்ளம் தகழியானால் மடம்படும் உணர்னை அட்டி மடமாகி அந்த மடம்னா அறியாமைன்னு சொல்லுவாங்க. இல்ல மடம்படும் உணர்னை என்பது பக்குவப்பட்ட நிலை. அந்த பக்குவமாகிய நெய்யை விட்டு, ஏன்னா பக்குவம் அடைஞ்சாதான் நெய் கிடைக்கும் இல்லையா? பால் பக்குவம் அடைஞ்சால் நெய். அதனால மடமை என்பது பக்குவம். அந்த மடமையாகிய நெய்யை ஊற்றி உயிராகிய திரியை ஏற்றி ஞானமாகிய விளக்கை ஏற்றுதல். அதுதான் உள்ளமெல்லாம் காட்டுதல் என்ற சொல்லாலே மணிவாசக பெருமான் சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அது அந்த பாட்டு அப்பர் சாமி இது மாணிக்கவாசகர். ஆனா கிரேட் மேன் திங்ஸ் எலெக்ஷன் பெரியவெல்லாம் ஒரே மாதிரி நினைக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். வாழ்க வாழ்க. அடுத்து சிவலலிதா லோகநாதன் வாங்கம்மா. தனலட்சுமி அம்மா இருக்கீங்களா? வாங்க. கேட்டுக்கிறேங்க ஐயா, கேட்டுக்கிறேங்க ஐயா. பத்மாவதி அம்மா வாங்க. பத்மாவதி அம்மா போன் வேலை செய்யுதுங்களா? வாங்க. அடுத்தது செல்வம் அம்மா வாங்க. வரேன். குயிலிது அன்றே என்னெல்லாம் சொல்லி கூறன் சிற்றம்பலத்தான் இயலிது அன்றே என்னலகா இறை விரல் சேகடவும் மயிலிது அன்றே கொடி வாரணம் காண்க வன்சோர் தடிந்த அயிலிது அன்றே இது அன்றே நெல்லில் தோன்றும் அவன் வடிவே மயிலிது அன்றே கொடி வாரணம் காண்க வன்சோர் தடித்த அயிலிது அன்றே இது அன்றே நெல்லில் தோன்றும் அவன் வடிவே. திருச்சிற்றம்பலம். இங்க நெல்லில் தோன்றும் அவன் வடிவே என்பதுதான் திருநெல்வேலி. பெருமான் நெல்வேலி காத்த பெருமான் என்பதை நெல்லில் தோன்றும் அவன் வடிவே என்று நெல்லையப்பரை நினைத்து பாடிய பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து வேலன் புகுந்து நித்திலா அம்மா வாங்க. அடுத்தது ரயில்வே சித்ரா அம்மா. வேலன் புகுந்து விரியாடுக வெண்மறியறுக்க காலன் புகுந்தவிய கலல் வைத்தலில் தில்லை நின்ற மேலன் புகுந்தென் கண் நின்றானிருந்த வெண்காடனைய
பாலன் புகுந்தி பரிசினி நிற்பித்த பண்பினுக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. காலன் புகுந்து அவிய கடல் வைத்து காலன் நம்மை நெருங்கிற போது அவனை விலக்கி விட்டு அவனை ஒரு கடலாலே வைத்தால் இன்னொரு கடலாலே நம்மேல் அந்த கடலை வைப்பான். நம்முடைய திருவடியிலே கடலை வைப்பான். ஒரு கடலை அவனுடைய மார்பில வைத்து உதைத்தால் இன்னொரு காலாலே நம்மளுடைய தலையில் சென்னியிலே வைப்பான். என்ற காலன் புகுந்து அவிய கடல் வைத்து என்பதன் மூலம் அந்த இரவாத இன்ப அன்பை காலனை உதைப்பதன் மூலம் தருவான் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அயர்ந்தும் வெறிமறி 257. வாங்க சிவ கௌசல்யாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். அயர்ந்தும் வெறிமறி ஆவி செகுத்தும் விளப்பயலார் அப்பயர்ந்தும் ஒழியா விழல் என்னை பேசு பேந்திருவர் உயர்ந்தோம் பணிந்தும் உணரான அம்பலம் உன்னலரின் துயர்ந்தும் பிரிதன ஒழியின் ஆதும் துறைவனுக்கே. துயர்ந்தும் பிரிதன ஒழியின் ஆதும் துறைவனுக்கே. துயர்ந்தும் பிரிதனு ஒழியாயின் ஆதும் துறைவனுக்கே. திருச்சிற்றம்பலம். உயர்ந்தும் பணிந்தும் நாம் வாழ்க்கையில உயர்வதற்காக பணிவதற்காக. அதனாலதான் உயர்ந்தும் பணிந்தும்னு சொன்னார். பணியுமாம் என்றும் பெருமை. நம்முடைய உயர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில நாம் உயர்வதெல்லாம் எதற்காக? இறைவனை பணிவதற்காக என்பதனாலே உயர்ந்தும் பணிந்தும். அதை உணரலைன்னா அம்பலத்தை உணர முடியாது. அதனால உணராது அம்பலம். அப்ப பணிவை உணர்ந்தால்தான் அம்பலவனை உணர முடியும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. சென்றார் திருத்திய ராணியம்மா படி. சிவாயிரம் வெறி விளக்க நினைத்தல். 288. சென்றார் திருந்திய சொல்லால் நின்றால் இறைப்பதென்றால் நன்றா அழுகிது அன்றே இறைத்தில்லை தொழாரின் ஐந்தும் ஒன்றான் இவற்கு மொழிதல் கில்லே மொழியாதும் உய்யேன் குன்றா துறைவர்க்கு உருவேன் உரைப்பான் இக்கூர்மறியே. சென்றா திருந்திய செல்லால் நின்ற இறைப்பதென்றால் நன்றா அழியது அன்றே இறைத்தில்லை தொழாரின் ஐந்தும் ஒன்றாவர்க்கு மொழிக்கில்லேன் மொழியாம் தும் தூயேன் குன்றா துறைவர்க்கு உருவேன் உரைப்பா இக்கூர்மறையே. திருச்சிற்றம்பலம். மொழிதல் இல்லேன் மொழியாது மொழி யாதும் உய்யேன். மொழி என்பது பேச்சு. பேச்சுல 2 வகை. என்ன பேச்சு? பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிறர் தம்மை புறமே பேசி கூச்சிலேன் ஆதலாலே கொடுமையை விடுமாறோரேன் என்று உலகியல் நிலையில அடுத்தவங்களை குறை சொல்லினே தெரியுது. நம்முடைய குறை என்னன்னு தெரியாம நான் என்னிடத்துல என்ன குறை இருக்கோ அதை எப்படி நீக்கணும் தெரியுது. அடுத்தவங்க குறை சொல்லினே இருக்குது. அதுதான் பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிறர் தம்மை புறமே பேசி கூச்சிலேன் ஆதலாலே கொடுமையை விடுமாறோரே. அதனால்தான் மொழிதல் இல்லேன் என்றார். இன்னொரு பேச்சு இருக்குது. நம்ம மணிவாசக பெருமான் சொன்ன பேச்சு. பேசும் பொருளுக்கு இலக்கிரமாம் பேச்சிறந்த மாசின் மணியின் மணிவார்த்தை பேசு. அந்த மணிவார்த்தை தான் இந்த திருக்கோவையார். ஏன்னா பெருமான் விரும்பி கேட்டு தன் கைப்பட எழுதிய அந்த மணி வார்த்தை தான் இங்கே திருக்கோவையாராக நமக்கு பெருமான் அருளி இருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 259. யாயம் தருக. அடியேன் படிக்கிறேன். படிங்க. ராணி படிச்சா ராஜா படிக்கணும். அறத்தோடு நிற்றலை உரைத்தல். அறத்தோடு நிற்றலை உரைத்தல். யாயும் தெருக அயலவர் ஏசுக ஊர் நகுக நீயும் முனிக நிகழ்ந்தது கூறுவல் என்னுடைய வாயும் மனமும் பிரியாய் இறைத்தில்லை வாழ்த்து நற்போல் தூயன் நினக்கு கடுஞ்சூழ் தருவன் சுடற்குழையே.
அறமாவது மனத்துக்கண் மாசிலனாதல். அறமனே தர்மம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது உலகியல் நிலையில தர்மம் பண்றது என்பது வேறு. அதனாலே புண்ணியம் கிடைக்கும். புண்ணியனால வானவர் உலகம் போகலாம். ஆனால் அறம் என்பது மனத்துக்கண் மாசிலனாதல். அந்த அறத்தை அடக்குதல் தான், அந்த மாசிலனாதல் இருத்தல் தான் நம்மை அருளியலை கொண்டு வந்து செலுத்தி பெருமாளிடத்தை சேர்க்கும். அதனால மனம் சுத்தமானால் நம்முடைய வாக்கும் சுத்தமாகும். அதுதான் வாயும் மனமும் பெரியான் என்ற இறைதில்லை. அப்ப அறமாகிய மனசுத்தம் மனதிலே அமைய வேண்டும். மனதிலே அமைந்தால் அது வாயிலேயும் அமையும் என்ற வகையிலே வாயும் மனமும் பிரியா இறைதில்லை என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் என்பதுதான் அறத்தொடு நிற்றல் என்று சொல்ல தலைப்பு போட்டார். வாழ்க வாழ்க. அடுத்து வண்டலுற்றேன். போரூர் செண்பகொல்லியம் அவங்க. அடுத்தது பட்டம்மாள். அறத்தொடு நிற்றல். வண்டல் உற்றேம் எம் கண் வந்தொரு தோன்றல் வரிவலையீர் உண்டல் உற்றேம் என்று நின்றதோர் போழ்ந்துடையான் புலியூர் கொண்டல் ஊற்றேறும் கடல் வரையம் உயிர் கொண்டு தந்து கண்டல் உற்றேர் நின்ற சேரி சென்றான் ஊர் கழலவனே. வண்டல் உற்றேம் எம் கண் வந்தொரு தோன்றல் வரிவலையீர் உண்டல் ஊற்றேம் என்று நின்றதோர் போழ்ந்து உடையான் புலியூர் கொண்டல் ஊற்றேறும் கடல் வரையம் உயிர் கொண்டு தந்து கண்டல் ஊற்றேர் நின்ற சேரி சென்றான் ஓர் கழலவனே. நன்றி ஐயா. முதல் பாட்டுல அறத்தொடு நிற்றலை உரைத்ததுன்னு சொன்னார். நீ மனசு சுத்தமான அடுத்தவங்களுக்கு சொல்றது. அடுத்தவங்களுக்கு சொன்னா பத்துமா? நீ நிற்கணும். அதனால்தான் அடுத்த பாட்டு அறத்தொடு நிற்றல் என்று சொன்னார். ஊருக்கு உபதேசம் பண்ண பார்த்தாது, அதை நீ கடைபிடிக்கணும். அதனால்தான் உண்டலுற்றேம் என்று நின்றதோர். அப்ப உண்டல் என்பது உலகியல் நிலையில உண்டல் என்பது உணவு சாப்பிடுறது என்பது. அருளியல் நிலையில பெருமானை நினைத்து உண்ணுதல் தான் உண்டல் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுவார்கள். அதனாலே நீ பெருமான் நிற்க வேண்டாம், உன்னோட மனம் அறத்திலே நிற்க வேண்டும். அடுத்தவங்களை நீ அறத்தோட மன தூய்மையாக இரு, அடுத்தவங்களை உபதேசம் பண்ணுறா, நீ தூய்மையாக நிற்க வேண்டும் என்பதை அறத்தொடு நிற்றல் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். முன்னோட சொல்ல அறத்தொடு உரைத்தல், இந்த சொல் அறத்தோடு நிற்றல். வாழ்க வாழ்க. அடுத்து 291 பட்டம்மாள் அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயம் தீர கூறல். கூடிகலர் கூறினும் கூறாவியன் தில்லை கூத்தந்தாள் முடிகலராக்கம் மொய் போந்துரைவர்க்கு முறி பொருவ வடிகலர் வேர்கண்ணி வந்தன சென்று நம் யாய் அறியும் படிகலராம் இவை என்னாம் மறைக்கும் பரிசுகளே. குடிகலர் கூறினும் கூறாவியன் தில்லை கூத்தந்தாள் முடிகலராக்கம் மொய் பூந்துரைவர்க்கு முறி பொருவ வடிகலர் வேர்கண்ணி வந்தன சென்று நம்மாயறியும் படிகலராம் இவை என்னாம் மறைக்கும் பரிசுகளே. திருச்சிற்றம்பலம். வந்தன சென்று நம் யாய் அறியும் என்று நான் திருக்கோயிலுக்கு செல்லும் என்பதுல பெருமான் நம்மிடத்திலே வருதல். நான் சென்னா நான் சென்றா நான் கோயிலுக்கு போனேன், நான் காசிக்கு போனேன், நான் கைலாயத்துக்கு போனேன், நான் என்றேன் சொல்லி நிற்கும் போது அந்த ஆணவம் தான் மேலோங்கி நிற்கும். ஆனால் நான் இருந்த இடத்திலிருந்தே பெருமானை நினைக்க 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 பெருமான் நம்மை தேடி வருவான். அதனால அதை வந்தன என்ற சொல்ல சொல்லி காட்டார். நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, நான் போலப்பா நீ வந்து என்னை ஆட்சி காட்டுண்டாய் என்று வந்தன என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். பெருமான் நம்மை நோக்கி வர வேண்டும். அதற்கான சூழ்நிலை உண்டாய்கொண்டால் பெருமான் நம்மை தேடும். நாயன்மார்களை தேடி வந்தான் அல்லவா, அந்த நாயன்மாரையும் பெருசா தலையாத்திர பண்ண தேவாரம் பாடின ஆசிரியர்கள் யாம்பற்ற இன்பம் பெருக அவர்கள் போய் தலந்தோறும் பாடினாங்களே தவிர எந்த நாயன்மார்களும் தலையாத்திர பண்ணல இல்லையா. அவங்க இருந்த இடத்திலிருந்தே பெருமாயத்தார்கள். பெருமான் அவர்களை தேடி வந்து இருந்த இடத்திலே அருள் இருந்தன்னை ஆண்டு இணையடியே சிந்தித்து என்ற
அந்த அந்த செய்தியை சொல்ற பாட்டு தான் இது. வந்தன என்ற வந்தன எத்தனை பாட்டம் அது? 91 ஐயா. ஆ? கரெக்ட் தாங்க ஐயா சொல்றீங்க. 3வது லைன் சொல்றீங்க ஐயா. 290. வந்தன சென்றும் யாம் அறியோம் என்று அந்த வந்தன என்பது பெருமான் நம்மை நோக்கி வர வேண்டும். அந்த சிந்தனை இருந்தால் நாயன்மாருக்கல்ல நமக்கும் பெருமான் வருவான் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. அதுக்கு வரணும்னா அதுக்கு 2வது லைன் நம்ம படிக்கணும். முறி புருவ அடிக்கு அலர்வேல். அதான அந்த அதான் 2வது அடிக்கு வரணும். அது சும்மா வரமாட்டாரு. நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், மேல் நோக்கி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நிச்சயம் புருவ அடிக்கு அலர்மேல் வேல் கண்ணி வந்தன சென்று சிவபெருமானே. புருவ வடிக்குன்னு அந்த புருவத்தை வள நிறுத்துறாரு பாத்தீங்களா? புருவ அடி என்பது இலாடத்தானம் இல்லையா? அததான் நினைத்தல் என்றால நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துவானாய் என்று சொல்லி அததான் அந்த புருவ நடுன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லி காட்டார். வாழ்க வாழ்க. முறி புருவ வடிக்கலரு வேர்க்கண்ணி என்று. வாழ்க வாழ்க. பாயிண்ட புடிச்சிட்டாரு. நன்றி நன்றி. அவனால அருமையா கவனிச்சிருக்காரு தெரியுது. தண்ணி எடுக்க போகாம இங்க புருவத்தை நடிச்சிருக்காரு. இங்க நிட்டை கூடல் இதுதான் படாத பாடுபடுறோம். வந்து சேருங்க வந்து சேருங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. அது யார் யாருக்கு எவ்வளவு கொடுப்போம் அந்த அளவுக்கு வந்து சேரும். அழைப்பது நம்முடைய கடமை, சேர்வது அவருடைய இது. நன்றி நன்றி. அவரவர் வினை வழி அவரவர். வாழ்க வாழ்க. மணிமேகலை அம்மா வாங்க. அடுத்தது தாமோதர ஐயா. 2 பேர் முடிஞ்சிடும். ஐயா 6:20 ஆச்சுங்க ஐயா. அதான் 2 பேர் மணிமேகலையும் பாட்டா முடிச்சிடலாம். தாமோதர ஐயா 2 பேர். அடியார் அவர்களுக்கு வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். விதி உடையானுங்க வெறி விளக்களம் அம்பலத்து பதிவுடையான் பர குன்றினில் பாய் புனல் யாம் ஒழுக கதி உடையான் கதிர்தோள் நிற்க வேறு கருதும் நின்னினின் மதி உடையார் தெய்வமே இல்லை கொள் இனி வையகத்தே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பதியுடை பரங்குன்று என்று திருப்பரங்குன்றத்தை அவன் பதியாக உடைய என்பது அழுத்தமா சொல்றார் நம்முடைய மணிவாசக பெருமான் திருக்குறள்ல. பதியுடையான் திருப்பரங்குன்றினில் என்று. அப்ப இது சிக்கந்தர் மலையா, இது ஸ்ரீகந்த மலையா? இல்ல, இது பரங்கிரி பெருமானுடைய மலை என்பதை பதியுடை பரங்குன்றில் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து நம்ம நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். செவிலிக்கு தோழி அறத்தொடு நிற்றல். மணக்களியா இன்று யான் மகிழ் தூங்க தன்வார் கழல்கள் என களியா நிற்கும் அம்பலத்தோன் இருந்தன் கையிலை சினக்களியானை கடிந்தார் ஒருவர் செவ்வாய் பசிய உனக்கிளியாம் கடியும் வரை சாரல் பொறுப்பிடத்தே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இன்னைக்கு நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். மகிழ் தூங்கிட்டேன். தூங்கி கண்டா சிவலோகம் தம்முள்ளே தூங்கி கண்டா யோகம் தம்முள்ளேன்னு ஒரு பாட்டு திருமந்தத்துல. தூங்குதல்னா தொங்குதல்னு ஒரு பொருள். சிவ உணர்வோட இருக்கிறது தூங்குதல்னு ஒரு சொல்லுவாங்க. நித்திரை கூடியது. அது அறிதுயில்னு சொல்லலாம். இல்ல பாடலையோ மகிழ் தூங்கன்னு வந்துருது. நன்றிங்க ஐயா. நேத்துல இருந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். 6:20 டான்னு முடிக்க சொல்லியிருக்காரு ஐயா. அப்பதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அடுத்த இதுக்கு போகணும்னு. வாங்க, இந்த பொன்னூசல் யார் பாடுறீங்க? கடைசியா வந்தாங்க லலிதா பாலசுந்தரம். படிங்கம்மா பொன்னூசல் படி. 6வது பாட்டு. பாகத்தன். ஆமா, ஈவிகாரமா பாருங்க, ரயில்வேக்காரமா வந்திருக்காங்களா? ஐயா நான் பாடுவாங்க ஐயா. மகேஸ்வரி அம்மா பாடுறாங்களா? பாடுங்க. யார் அவைலபிளா பாடலாம். பாடுங்க. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 6வது சொன்னாரே.
சவுண்ட் கேட்கலாமா? ஆடியோ கேட்கலாமா? கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குது. எடுங்க. மாதாம்பகத்தன் உத்தர கோசமங்கை ததாடு கொன்றை சடையானடியாருள் கோதாட்டினாயேனை ஆட்கொண்டு என் தொல்பிறவி தீதுர வண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பார் போதாடு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ போதாடு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. திருக்கதை அடைப்பித்தல் விடுமென் வெகுளி. திருக்கதவும் அடைக்க விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்தில் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கள் நாள்வான் புகழ்களையே. அடுத்தது வாழ்த்து. வாங்கய்யா, வாழ்த்து படியா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மண்ணின் நல்ல வண்ணம் பாலலாம் பைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினள் அகுதுரும் கழுமல வலநகர் பெண்ணினள் ஆளொடும் பெருந்தகை இருந்ததே ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறி அவஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே வாழ்க அந்த நர்வாண வராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் மரன் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நேரம் கருதி எல்லாத்தையும் பிடிச்சிட்டியா? அற்புதம் 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 அற்புதம். அடியனுடைய வேலையை சுருக்கமா முடிச்சிட்டீங்க. நன்றிங்க ஐயா. இதுகாரம் பொறுமையாக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே
மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திரு கோவையார் என்னும் பகுதியை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் போன்ற சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய். நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.